கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 30. எசாலத்திலிருந்தும் எண்ணாயிரத்திலிருந்தும் 200 மாணவர்கள் ஜெயங்கொண்டம் நோக்கி மெல்ல நடந்து வந்தார்கள். சர்வசிவ பண்டிதரும் ஈசான சிவ பண்டிதரும் பல்லக்கிலே வர அந்த மாணவர்கள் வேதம் சொன்னபடியே, ஸ்லோகங்கள் சொன்னபடியே, மூல மந்திரங்கள் சொன்னபடியும் ஜெயங்கொண்டம் அரண்மனையை வந்து சேர்ந்தார்கள். வாசலில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். யார் என்று விளக்கி சொல்லுங்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் தங்களை பற்றியும் தங்கள் குரு வழி பற்றியும் சொல்ல வீரர்கள் மதிலிலிருந்து கீழிறங்கி வந்தார்கள். கதவுகளை பெரிதாக திறந்தார்கள். சர்வசிவ பண்டிதரின் பல்லக்கை முன்னே வர சொன்னார்கள். அந்த பல்லக்கு வர அவர்கள் கைகூப்பி நின்றார்கள். திரை விலக்கப்பட்டது. சர்வசிவ பண்டிதர் கை கூப்பினார். தட்டில் உள்ள மஞ்சள் அரிசியை அவர்கள் மீது தூவினார். வாழ்க சோழன்! ஜெயங்கொண்டத்திற்கு இப்பொழுதுதான் முதலில் வருகிறேன். மாமன்னர் ராஜேந்திரர் இங்கு சந்திப்பதாக ஏற்பாடு. நான் உள்ளே போகலாமா என்று அனுமதி கேட்டார். உங்கள் வரவு நல்வரவாகுக. தாராளமாக போகலாம். கோட்டை காவல் எவரையும் தடுத்து நிறுத்தி விசாரித்து உள்ளே அனுப்புவது என்கின்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறது. அந்த வழக்கத்தின் பால் தான் நிற்க வைத்தோமே தவிர நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். உள்ளே வாருங்கள். உங்கள் வரவு நல்வரவாகுக என்று அவரை பணிந்தார்கள். அடுத்து பல்லக்கும் வந்தது. ஈசான சிவ பண்டிதர் திரையை விலக்கி அவர்களுக்கு விபூதி கொடுத்தார். அவர்கள் நெற்றியிலே இட்டு கொண்டார்கள். அவரையும் விழுந்து வணங்கினார்கள். அந்த 2 பல்லக்குகளும் முன்னே போக மாணவர்கள் பின்னே யஜுர்வேதம் சொல்ல துவங்கினார்கள். கோவிலையும் அரண்மனையையும் பார்த்துவிட்டு ஈசான சிவபண்டிதர் திகைத்தார். பல்லக்கை இறக்கச் சொல்லி கீழிறங்கி நடையாகவே வருவது என்று தீர்மானித்தார். சர்வசிவ பண்டிதருக்கு காலில் கொஞ்சம் வலி. நான் பல்லக்கிலேயே வரட்டுமா என்று கேட்க, தாராளமாக செய்யுங்கள் என்று சொல்லி பல்லக்குக்கு அடுத்தபடி அவரும் நடந்தார். அற்புதம் செய்திருக்கிறார்கள் ஐயா! என்ன அற்புதமான சிற்பிகள்! என்ன தெளிவான நிர்மாணம்! ஒவ்வொன்றும் அளவெடுத்து செய்திருக்கிறார்களே! ஒரே மாதிரி செய்திருக்கிறார்களே! திட்டமிடப்பட்ட நகரம் என்றால் இதுதான். இப்படி ஒரு நகரம் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. காசி தேசத்தை மிகப்பெரிய நகரம் என்று சொல்வார்கள். ஆனால் குறுகலான சந்துகள், நடமாட முடியாத வீடுகள் என்றெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தெருக்கள் அகலமாக இருக்கின்றன, சுத்தமாக இருக்கின்றன. வீடுகளுக்குள் இடைவெளி இருக்கின்றன. நகரம் என்பதற்காக பெரும் மரங்கள் வெட்டப்படவில்லை. மாறாக பல இளம் செடிகள் நடப்பட்டு இருக்கின்றன. குறுக்கே கால்வாய்கள் அதிகம் போகின்றன. கொள்ளை அழகு, கொள்ளை அழகு என்று வாய்விட்டு அரற்றினார். பல்லக்கு கோவிலுக்குள்ளே போயிற்று. சுற்றி வந்தது. அங்கும் இங்குமாக ரசித்தார்கள். உள்ளுக்குள்ளே போவோமா? வேண்டாம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது போவோம். இப்பொழுது உள்ளே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். கோவில் எப்படி என்று ஓரளவு தெரிந்து விட்டது. இது போதும். வெளியே போகலாம். கோவிலை விட்டு வெளியே வந்தார்கள். அகலமான மறவர் தெருக்களை கடந்தார்கள். பிறகு வணிகர் தெருக்களை கடந்தார்கள். பிறகு அந்தன குடியிருப்பை கடந்தார்கள். பிறகு சேனாதிபதிகள் வீட்டை கடந்தார்கள். அரண்மனை வாசலிலே நின்றார்கள். அங்கு அவர்களை வரவேற்கப்பட்டார்கள். அரண்மனை சுற்றி பார்த்தார்கள். அரண்மனை வாசலில் பெரிய கூடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். இங்கு உட்கார்ந்து சிவனை போற்றுவோம். இது மன்னர் இருக்க வேண்டிய இடம் அல்லவா? இந்த இடத்திலே வேத கோஷம் ஒலிக்கட்டும். ருத்ரம் சொல்லுங்கள், சமக்கம் சொல்லுங்கள் என்று சர்வசிவ பண்டிதர் ஆணையிட்டார். பையன்கள் உரத்த குரலில் ருத்ரம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பானகம் விநியோகிக்கப்பட்டது. பையன்கள் ஆவலோடு குடித்தார்கள். வாழைப்பழங்கள் கொடுக்கப்பட்டது. உரித்து உண்டார்கள். இவர்களுக்கு உணவுக்கு என்ன ஏற்பாடு செய்வது? இல்லை, ஏற்பாடு நாங்களே செய்து கொள்வோம். ஒரு அடுப்பு மட்டும் தயார் செய்து கொடுங்கள். பானை ஏற்றி இவர்களே செய்து விடுவார்கள் என்று சொல்ல, பின்னால் வந்த மாட்டு வண்டியிலிருந்து பானைகள் இறக்கப்பட்டன. அரிசி களைந்து போடப்பட்டது.
தயிர் இருக்குமா என்று ஒரு மாணவன் கேட்க, இருக்கிறது என்று ஒரு சிற்பி வெளியே ஓடினான். பெரிய சட்டி தயிரோடு கொண்டு வந்தான். சோறு கொதித்தது. மடமடவென்று கைக்கு கிடைத்த காய்கறிகளை நறுக்கி பருப்பு போட்டு கூட்டு செய்தார்கள். கூட்டு வாசனை மூக்கை சுண்டி இழுத்தது. மாணவர்கள் உணவு உண்டார்கள். களைப்போடு படுத்தார்கள். கீச் கீச் என்ற குரலிலே பேசிக்கொண்டே அரண்மனை முழுவதையும் மாணவர்கள் சுற்றி வந்தது சிற்பிகளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அரசர் உள்ளே நுழையும் போது இவர்களை வைத்து மறுபடியும் வேத கோஷம் செய்ய சொல்ல வேண்டும். அது இன்னும் நல்ல சகுனமாக இருக்கும் என்று சிற்பிகள் பேசிக்கொண்டார்கள். மாணவர்கள் வரிசையானார்கள். தேர்ப்படை உள்ளே நுழைந்தது. தேரொட்டிகள் தூசு மிகுந்தவர்களாக காணப்பட்டார்கள். கண்ணீர் ஓடை பக்கம் அவர்களுக்கு இடம் காட்டப்பட்டது. காட்டப்பட்ட ஓடைகளின் ஓரம் குதிரைகள் நிறுத்தப்பட்டன. தேரிலே இருந்து அவிழ்க்கப்பட்டன. குதிரையை ஜாக்கிரதையாக இறக்கி கால்வாய்களில் நிற்க வைத்து சேனங்களை பிடுங்கி போட்டு குதிரைகளை குளிப்பாட்டினார்கள். நீர் காட்டினார்கள். குதிரைகள் குளித்து முடித்து நீர் குடித்ததும் மேலேறின. கால்வாயில் ஜலம் சுழித்து கொண்டு போயிற்று. பிறகு வீரர்கள் முங்கி முங்கி குளித்தார்கள். உடம்பை பீர்க்கங் சுரணை போட்டு துடைத்து கொண்டார்கள். மேலேறி தலை துவட்டி கொண்டார்கள். சரக்கென்று ஒரு ஆடு வெட்டப்பட்டது. அங்கேயே தோலுரிக்கப்பட்டது. வேகமாக கரித்துண்டுகள் செய்தார்கள். பானையிலே போட்டு உப்பிட்டு மிளகுத்தூள் போட்டு கொதிக்க வைத்தார்கள். பருப்பும் அரிசியுமாக கலந்து குழைத்தார்கள். குழம்பு போல கறி காய்கறிகளோடு மணத்தோடு வெந்து சோறு தனிப்பானையில் செய்தார்கள். பானையை சாய்த்து இறுக்கி கஞ்சி வடித்தார்கள். கஞ்சியை வேறு கலையத்திற்கு மாற்றி ஆற வைத்து மோர் கலக்கினார்கள். உப்பிட்டார்கள். தேர்ப்படை வீரர்கள் எல்லோரும் தட்டுகள் வைத்திருந்தார்கள். அந்த தட்டுகளிலே முதலிலே கறி பரிமாறப்பட்டது. பிறகு சோறு வைக்கப்பட்டது. கிண்ணங்களில் அரிசி கஞ்சி மோரோடு தரப்பட்டது. அரிசி கஞ்சியை உறிஞ்சி குடித்தபடி அவர்கள் கறியை எடுத்து சுவைத்து உண்டார்கள். சோரோடு கலந்து சாப்பிட்டார்கள். இன்னும் போடு, இன்னும் போடு என்று கேட்டு உண்டார்கள். போர்ப்படை என்பது வயிறால் நடப்பது என்று தெரிந்திருந்தது. எனவே வீரர்கள் மனம் கோணாத வண்ணம் சிற்பிகள் பரிமாறினார்கள். வேதம் படிக்கின்ற மாணவர்கள் தொலைதூரம் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஆதித்யமே பிரயக்ஷமே பிரதிச்சமே என்று ஒரு மாணவன் உரத்த குரலிலே சமக்கம் சொல்ல, அடே மே மே என்று சொல்லாதே, உன்னையும் ஆடு என்று நினைத்து அறுத்துவிடப் போகிறார்கள். பார்ப்பதற்கு குட்டி ஆடு போலத்தான் இருக்கிறாய் என்று ஒரு பெரிய மாணவன் சொல்ல வாய் விட்டு சிரித்தார்கள். அந்த சிரிப்புகள் மறவர்களுக்கு கேட்டன. ஆடு அறுத்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது? அந்தணர்களுக்கும் இருக்கும் போலும் என்று ஒரு மறவர் சொல்ல மறவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். யானைகள் உள்ளே நுழைந்தன. மாணவர்கள் ஓடிப்போய் யானைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். 1, 2, 3, 4, 5, 6 என்று பல யானைகள் உள்ளே நுழைந்தன. அம்பாரி வைத்த யானையிலிருந்து சேனாதிபதிகள் கீழே இறங்கினார்கள். யானைகளுக்கு தென்னோலைகள் தரப்பட்டன. பச்சை புற்கள் தரப்பட்டன. யானைகளுக்கும் இடம் புதிது என்பதால் அடிக்கடி பிளறின. யானை பாகர்கள் அதன் கன்னத்திலே அடித்து சமாதானப்படுத்தினார்கள். ஈட்டியை 3 சாய்த்துவிட்டு குதிரை வீரர்கள் குளிக்க போனார்கள். யானை குளிப்பதற்கு முன்னால் போய் இறங்கினார்கள். குதித்து குதித்து குளித்தார்கள். அவர்களையும் வேத பாடசாலை மாணவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். அங்கும் உணவு தயாராயிற்று. ஒரு துணியிலிருந்து வெள்ளைப்பன்றி மாமிசத்தை எடுத்தார்கள், அறுத்தார்கள், துண்டாக்கி பானையிலே போட்டார்கள். இது என்ன கறி என்றும் வியப்பாக ஒரு மாணவன் கேட்டான். அது பன்றிக்கறி. இவர்களுக்கு மட்டும் ஏன் பன்றிக்கறி? குதிரை சூடான விஷயம் அல்லவா? சூட்டிலே உட்கார்ந்து வருகிறவர்கள் உடம்பு குளுமையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் ஆசனவாயில் புண் வந்துவிடும். அதற்காகத்தான் குளுமையான பன்றிக்கறி. நாமும் வேதம் சொல்லும் பொழுது உடம்பு சூடாகிறதே, நமக்கு ஏன் இந்த மாதிரி கறி உணவுகள் தருவதில்லை? உட்கார்ந்து கொண்டு வேதம் சொல்லுகிறாய், படுத்து தூங்குகிறாய், மறுபடியும் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறாய். இதை தவிர வேறு ஏதேனும் செய்கிறாயா? ஓடுகிறாயா, பாடுகிறாயா, ஆடுகிறாயா? எதுவும் இல்லை. எனவே உனக்கு கறி சரியாக வராது.
உனக்கு தயிர் சாதம்தான் சரி. பானகமும் 6 வாழைப்பழமும் சாப்பிட்டாய், அது செரிமானமாயிற்றா? வயிற்றிலேயே இருக்கிறது, பசியே இல்லை. இவர்கள் எப்படி ஆவலோடு சாப்பிடுகிறார்கள் பார். எவ்வளவு தொலைதூரம் வந்த களைப்பு பசியை அதிகரிக்க செய்கிறது. அந்த பசிக்கு இந்த உணவுதான் சரி. அந்த உணவுதான் அடுத்தபடி பயணம் செய்ய உதவி செய்யும். அப்பொழுதுதான் ஜீரணமாகும். நாம் மாமிசம் சாப்பிட்டால் 1 மாதத்தில் செத்து போவோம் என்று பெரியவன் சொன்னான். மற்றவர்கள் ஆமாம் ஆமாம் என்றார்கள். வெளியே எக்காலம் கேட்டு மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள், ஓடினார்கள். மன்னர் வருகிறார் என்று நினைக்கிறேன். நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தலைவன் போல உள்ள பெரிய பிள்ளை சொல்ல, மற்றவர்கள் தலையசைத்தார்கள். கோட்டை வாசலிலே நின்று கொண்டார்கள். கோட்டை கதவுகள் திறந்தன. மெய்காவல் படை வீரர்களே முன்னே வர, மாமன்னர் ராஜேந்திரர் பின்னே தொடர்ந்தார். மெய்காவல் வீரர்கள் சுட்டிக்காட்டி யார் என்று கோட்டை காவலரிடம் விசாரித்தார்கள். வேதம் படிக்கிற மாணவர்கள் 8000 விசானத்திலிருந்து வருகிறார்கள் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தார். இன்னும் சற்று விலகியிருங்கள் என்று ஈட்டியால் அவர்களை மெல்ல பின்பக்கம் தள்ளினான். அவர்கள் பின்னடைந்தார்கள். மாமன்னர் ராஜேந்திரர் உள்ளே நுழைந்ததும், திருமன்னி வரை இருநிலை மடந்தையும் என்ற மெய்கீர்த்தியை மாணவர்கள் சொன்னார்கள். பிறகு வேத கோஷம் செய்தார்கள். வருக வருக, உங்கள் வரவு நல்வரவாகுக என்று வரவேற்றார்கள். ஜெய் விஜய் பவ என்று கொண்டாடினார்கள். உள்ளே நுழைந்ததும் மெய்கீர்த்தியும் வேத கோஷமும் ஸ்லோகமும் ஜெய் விஜய் பவ என்ற வார்த்தையையும் அவர் காதுக்கு குளுமையாக இருந்தன. யார் மாணவர்கள் என்று விசாரிக்க 8000 மெசாலம் என்று அவர்கள் பெயர் சொல்லப்பட்டது. அடடே, சர்வசிவ பண்டிதர் வந்திருக்கிறாரா? ஈசான சிவ பண்டிதரும் வந்திருக்கிறார் என்று சொல்ல, அவர் அவர்களை சந்திக்க விரைவானார். மாணவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள், கை கூப்பினார்கள். பிறகு வேதங்களை சொன்னார்கள். தங்கள் பாடசாலை மிக நன்றாக நடப்பதாக கீச்சு குரலிலே தெரிவித்தார்கள். அரசர் வியப்போடும் சந்தோஷத்தோடும் அவர்களை பார்த்தார். கை உயர்த்தி ஆசிர்வதித்தார். குதிரைகள் தொடர்ந்து நடந்தன. கோவிலுக்குள்ளே குதிரையை திருப்பினார். செங்கலால் அடுக்கப்பட்டு செய்யப்பட்ட நந்தி காரைப்பூச்சு நடந்து கொண்டிருந்தது. காரைப்பூச்சு முடிந்த இடத்திலே நுணுக்கமான வேலைப்பாடுகள் சுண்ணாம்பிலேயே செய்யப்பட்டன. விமானத்தின் உச்சியில் கற்களை அடுக்கி கொண்டிருந்தார்கள். வட்ட வடிவமான சாரம் அமைத்து அதிலே யானைகள் மூலம் கற்கள் ஏற்றி போகின்ற வேலை இங்கே நடக்கவில்லை. மாறாக சாரமே டா என்ற எழுத்தை போல ஒரு பக்கம் சரிந்து மறுபக்கம் திரும்பி இருந்தது. 2 பக்கமும் இணைகின்ற இணைப்பிலே பெரிய தளம் இருந்தது. கல்லை தலையிலே தூக்கி கொண்டு போய் அங்கே வைத்து பிறகு ஆசுவாசப்படுத்தி கொண்டு பிறகு மேலே வேலையாட்கள் நடந்தார்கள். சிறு கற்கள் போக இரும்பு ராட்டினங்களில் கயிறு பொருத்தப்பட்டு கற்கள் தூக்கப்பட்டன. அவைகளை சிற்பிகள் ஒழுங்காக அடுக்கினார்கள், சாந்து பூசினார்கள். முற்பக்கத்தை பளபளப்பாக்க உளியால் தேய்த்தார்கள். உளியிலே கூர்மைப்பட்டு நெருப்பு சிதறியது. பறவை திகைத்தாள். இது என்ன கனவா நனவா என்று புரியவே இல்லை. இவ்வளவு அழகான கோவிலா? எதற்கு படையெடுப்பு என்று கேட்டாயே, இதற்குத்தான் படையெடுப்பு. மேலை சாளுக்கியம் சோழ தேசத்தை திட்டக்கூடாது என்பதற்காக அல்ல. நாம் போய் அடித்து இருப்பவர்களை இழுத்து கொண்டு வந்து பொன்னும் பொருளும் வாங்கி இந்த மாதிரி ஒரு அற்புதமான நகரத்தை நிறுவி நாங்கள் நாகரீகம் மிக்கவர்கள் என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இது. போர் இல்லாவிட்டால் நெல்லும் பொன்னும் கிடைத்திருக்காது. நெல்லும் பொன்னும் கிடைக்காவிட்டால் இப்படி உழைப்பவர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள். இப்படி உழைப்பவர்கள் கிடைக்காவிட்டால் இந்த உயரத்திற்கு கோவில் எல்லாம் எழுப்பி இருக்காது. அவரவர் வீட்டு தோட்டத்திலே அவரவர் காய்கறிகளை பயிர் செய்து செத்து போவோம், அவ்வளவுதான். போர் சுழற்சி, போர் ஒரு மாறுதல், போர் ஒரு முன்னேற்றம், போர் ஒரு வெளிச்சம். அதில்தான் இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வெளிவருகின்றன. வா. கோவிலை விட்டு வெளியே வந்தார். மறவர்களுடைய வீடுகள், அந்தணருடைய வீடுகள் என்று வரிசையாக குடியிருப்பை காட்டினார்.
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நுழைந்து என்ன விதமான செய்திருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டினார். சேனாதிபதிகள் வீடுகளில் திண்ணை இருந்தது. அந்த திண்ணையை சொகுசாக இருந்தது. அந்தனர் வீட்டில் 2 பக்கமும் ஒரே அகலமான திண்ணைகள் இருந்தது. 2 சபை எதிரும் புதிருமாக உட்கார்ந்து பேச வசதியாக இருந்தது. அந்தனர் வீட்டில் நடுப்பகுதியில் திறந்த முற்றம் இருந்தது. முற்றத்திலே பறவையோ மிருகங்களோ புகுந்து விடாமல் இருக்க கம்பி கொடுக்கப்பட்டிருந்தது. வணிகர் வீட்டில் முன்பகுதியில் கிடங்கு இருந்தது. அடுத்த பகுதியில் கூடம் இருந்தது. பஞ்சமர் வீட்டில் உறுதியான ஓட்டு வீடுகள் இருந்தன. முன்பக்கம் 2 தூண்கள் நடப்பட்டு இருந்தன. ஓடுகளும் அந்த தூண்களுக்கும் இடையே தட்டோலை பிணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. ஆடுகள் மாடுகள் நிழலிலே நிற்கும். அரண்மனை இன்னும் பெரியதாக உயரமாக மதிலோடு இருந்தது. இது உள்ளாலை அல்லது உட்கோட்டை என்று சிற்பிகள் விளக்கம் சொன்னார்கள். உட்கோட்டையில் சேனாதிபதிகளுக்கு தனித்தனியான இடம், அரசருடைய பெண்டுகளுக்கு தனியான இடம், அரசருடைய மனைவிமார்களுக்கெல்லாம் தனித்தனியான இடம் என்று பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருந்தது. அந்த புறத்திற்கும் சேனாதிபதிகளுக்கும் நடுவே அரண்மனை இருந்தது. 1000 பேர் உட்காரக்கூடிய பெரிய கூடம் தெரிந்தது. தூண்களிலெல்லாம் சித்திரம் எழுதப்பட்டிருந்தது. அரண்மனையின் பின்புறத்தில் இருந்தே ஈசான சிவ பண்டிதன் சர்வசிவ பண்டிதரும் மெல்ல உள்ளே வந்து அரசரை நோக்கி கை உயர்த்தினார்கள். அரசர் விழுந்து வணங்கினார். வேத பாடசாலை மாணவர்கள் அரசரை வாழ்த்தி பாட ஆரம்பித்தார்கள். வணக்கம் சொன்னார்கள். வாழ்க என்ற கோஷம் இட்டார்கள். சகலரையும் அரசர் உட்கார சொன்னார். நலம் விசாரித்தார். என்ன வேண்டும் என்று கேட்டார். வேத பாடசாலை செவ்வனே நடந்து வருகிறது. ஆனால் மாணவர்கள் முன்னை விட அதிகமாகி விட்டார்கள். ஊர் ஒத்துழைப்பதால் சிரமமின்றி நகர்ந்தது. ஆனால் ஊரை அதிகம் தொந்தரவு செய்ய முடியாது என்று சர்வசிவ பண்டிதர் விண்ணப்பித்தார். இன்றிலிருந்து வருடத்திற்கு 2000 கலம் நெல் வேத பாடசாலைக்கு தருகிறேன். நன்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு பொற்களஞ்சி தருகிறேன். உடைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறேன். உடனடியாக உங்கள் உபயோகத்திற்காக அரிசி வண்டி ஒன்றை உங்களுக்கு திருப்புகின்றேன். மாணவர்கள் குறையின்றி சாப்பிடட்டும். எல்லோர் முகமும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் வாடி இருக்கிறார்கள் என்பது என் கருத்து. இல்லை இல்லை, அவர்கள் வாடி இல்லை. அதிகம் சாப்பிடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அதிகம் சாப்பிட்டால் தூக்கம்தான் வரும். அவர்கள் மறவர்கள் அல்ல. குறைவாக அதே சமயம் நிறைவாக சாப்பிடுகிறார்கள். அவர்கள் ஆரோக்கியம் நல்ல முறையிலே இருக்கிறது என்று வாக்கு கொடுத்தார். ஈசான சிவபண்டிதர் போகும் விஷயம் மிக வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றும், கோட்டை எல்லையில் ஸ்தாபித்துள்ள காளிகளை கண் திறக்க சீக்கிரமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்றும், வந்ததும் முதற் காரியமாக எல்லை காளிகளுக்கு உயிரூட்ட வேண்டும் என்றும் சொன்னார். ராஜேந்திரர் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். அரண்மனை மிக நன்றாக இருக்கிறது. நகரம் மிக சிறப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு நகரம் பரதகண்டத்திலே எங்குமே இல்லை என்று அவர்கள் புகழ்ந்தார்கள். அவர்கள் பரதகண்டம் முழுவதும் சுற்றியவர்கள். அவர்களுக்கு தெரியும் எது எப்படி இருக்கிறது என்று. அவர்களுடைய வார்த்தை அரசரை குளிர்வித்தது. கிரகப்பிரவேசம் செய்யாமல் அரண்மனையிலே தங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதால் சேனாதிபதிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட வீட்டிலே அரசர் தங்கினார். வீட்டை சுற்றி வளையமாக இருந்து போர் வீரர்கள் பாதுகாத்தார்கள். சேனாதிபதிகள் வந்து சேர்ந்ததும் அவர்களை மறுபடியும் பார்க்க விரும்புவதாக மன்னர் கட்டளையிட்டார். மறுநாள் விடியும் பொழுதிலே ஜெயங்கொண்டத்திலே நிர்மாணிக்கப்பட்ட அந்த புதிய நகரம் மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாகியது. ராஜேந்திர சோழரை நோக்கி சேனாதிபதிகள் வர துவங்கினார்கள். எல்லோரும் வந்ததும் தரையிலே கோலம் போல பரதகண்டத்தின் படம் வரைந்து அதிலே வேங்கியையும் முசங்கியையும் மானிய கேடத்தையும் தனித்தனியாக சுட்டி காட்டினார். இரட்டைப்பாடி 7.5 இலக்கம் முசங்கி வழியாக மானிய கேடத்தை வடமேற்காக நகர்ந்து தாக்க வேண்டும் என்றும், ஒரு படை கீழே சாளுக்கியத்தின் கிழக்கு கடற்கரை ஓரமாகவே நகர்ந்து கலித்துண்டி என்ற கிராமத்தை தாண்டி வேங்கியை தாக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். நாம் 2 பேரும் எப்பொழுது ஒன்று சேருவோம் என்று தெரியாது. ஆனால் தாக்குதல் 2 பக்கமாக நடக்க வேண்டும். நாம் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேங்கிக்குள்ளே நுழைந்ததும் சூறையாடி விடுங்கள். நான் வழியிலே எந்த இடம் தென்பட்டாலும், எந்த நகரம் இருந்தாலும் அதை எரியூட்டி விட்டு வருகிறேன்.
நம்முடைய சந்திப்பு வேங்கியிலோ அல்லது மானியக்கேடத்திலோ இருக்கட்டும். வேங்கி முற்றிலும் விழுந்து விட்டது. வேங்கி ஒன்றுமில்லை என்றால் நீங்கள் வேங்கியிலிருந்து கிளம்பி மானியக்கேடம் நோக்கி வந்து விடுங்கள். நான் இரட்டைப்பாடி, எழரை இலக்கம், முசங்கி எல்லாவற்றையும் தாக்கிக் கொண்டு மானியக்கேடம் வருகிறேன். ஒரு நகரம் கூட மேலை சாளுக்கியத்திலே இருக்கக்கூடாது. வேங்கியிலே ஒரு மேலை சாளுக்கியர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. கீழே சாளுக்கியர் மட்டுமே இருக்கலாம். மானியக்கேடத்திலிருந்து நாம் ஒட்ட தேசம் போவோம். ஒட்ட தேசத்திலிருந்து கலிங்கம் போவோம். பிறகு கடவுள் தீர்மானித்தபடி எங்கு நகர வேண்டுமோ அங்கு நகரலாம். நாளை மறுநாள் படை இரண்டாக பிரிக்கப்பட்டு கிளம்ப வேண்டும். இப்பொழுதே என்னுடைய படை முன்னால், நீங்கள் பின்னால் வருவீர்கள். முதலில் போன படை திருவெற்றியூரை அடைந்து திருவெற்றியூரிலிருந்து வடமேற்காக நகரும். நீங்கள் திருவெற்றியூரை அடைந்து திருவெற்றியூரிலிருந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக நேரே வடக்கே போய்விடுங்கள். என்னுடைய வழி சுற்று வழி என்பதால் நான் முன்னே கிளம்புகிறேன். உங்களுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் இருக்காது என்பதால் வேகமாக போகலாம் என்பதாலும் நீங்கள் இரண்டாவதாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல சேனாதிபதிகள் தலையசைத்தார்கள். ஏதேனும் குறை இருக்கிறதா இந்த திட்டத்திலே என்று கேட்க எல்லோரும் உற்று கவனித்து ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். எப்படி படையை பிரிக்கப் போகிறோம் என்று வந்தியத்தேவர் கேட்டார். 60-40. என்னோடு 60%, அரையன் ராஜராஜனோடு 40% வரும். ஆகவே நாம் இப்பொழுதே படையை இரண்டாக பிரித்து முன்பின்னாக நகர்ந்து போய் திருவெற்றியூரிலே காத்திருப்போம். திருவெற்றியூரில் வேங்கி மன்னனுடைய நிலைமை என்ன என்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அதை பொறுத்து கிளம்புகின்ற நேரத்தை தீர்மானிப்போம். ஆனால் படை பிரிக்கப்படுவது இங்கேயே இப்பொழுதே மிக தெளிவாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். படை எப்படி பிரிக்க வேண்டும் என்பது பற்றி அவர்கள் வெகு நேரம் பேசினார்கள். இரவு நேரம் எல்லோருக்கும் பாலும் அரிசி கஞ்சியும் கலந்த உணவு தரப்பட்டது. இரவு ஆரிய கூத்து நடக்கப் போகிறது, கேட்கிறீர்களா என்று நித்த வினோத பெருந்தச்சன் மன்னரிடம் விண்ணப்பித்தான். அப்படியா? ஆரம்பத்திலிருந்தா வெகு நாள் ஆகுமே. இல்லை, ஏதேனும் ஒரு பாகம். எந்த பாகத்தை நீங்கள் நடிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதை நடிக்க தயாராக இருக்கிறார்கள். அபிமன்யு வதம் நடிக்க சொல். 1.5 நாழிகை 2 நாழிகையில் நாடகம் முடியட்டும். போர் வீரர்கள் கொஞ்சம் அயர்ந்து தூங்கட்டும் என்று சொல்ல அபிமன்யு வதம் நடிக்கப்பட்டது. அபிமன்யுவை வஞ்சத்தால் உள்ளிழுத்து எல்லோரும் தாக்க அவன் ஒருவனாக போரிடுவது, அதை கண்டு அர்ஜுனன் பதறுவது, அபிமன்யு இறந்த பிறகு அர்ஜுனன் கதறுவதும் சபதம் செய்வதும் மிக தத்ரூபமாக நடிக்கப்பட்டன. எல்லோர் மனதிலும் ஒரு கோபமும் வெறியும் உண்டது. அயோக்கியத்தனத்திற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஆத்திரம் எழுந்தது. அபிமன்யு கயிறு பிடித்து ஒரு கட்டையிலே ஏறிக்கொள்ள அந்த கயிற்றை இழுத்தார்கள். அபிமன்யு மெல்ல கூட்டத்தின் நடுவிலே சொர்க்கத்திற்கு போவது போல எல்லோரையும் ஆசிர்வதித்து சொர்க்கத்திற்கு போனான். மரக்கிளையின் மீது உட்கார்ந்து கொண்டான். அங்கிருந்து கீழிறங்கி வந்தான். எல்லோரும் சோழம் 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 என்று கத்தினார்கள். அபிமன்யுவாக நடித்தவனை போய் கட்டி தழுவி கொண்டார்கள். கலைந்து போனார்கள். அவர்கள் கலைந்து போனதும் சிற்பிகளை அழைத்தார். இன்னும் என்ன வேண்டும் என்று கேட்டார். இன்னும் ஆட்கள் வேண்டுமையா? இந்த கதியிலே வேலை நடந்தால் எங்களுக்கு இன்னும் 1 வருடம் ஆகிவிடும். இன்னும் நிறைய ஆட்கள் தேவை. இன்னும் நிறைய பொற்காசுகள் தேவை. இன்னும் நிறைய உணவு வகைகள் தேவை. ஆட்களுக்கு ஏற்றபடி உணவும் பொற்காசுகளும் இருந்தால்தான் இந்த வேலை 1 வருடத்திற்குள்ளே முடியும். நீங்கள் ஊர் திரும்புவதற்கு ஒரு சிறிய ஆணி கூட அடிக்க வேண்டாத நிலையிலே இந்த அரண்மனையை நாங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். கோவில் 95 விழுக்காடு முடிந்து விட்டது. கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் தான் இருக்கும். எனவே குடியேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டுமெனில் எனக்கு நீங்கள் 2-3 மாதங்களில் 300 ஆட்களை அனுப்ப வேண்டும். எந்த மாதிரி ஆட்களை எதிர்பார்க்கிறாய்? மரங்கள் சுமக்க வேண்டும், கற்களை புரட்ட வேண்டும், ஒட்ட தேசத்தின் தடியர்கள் வேண்டும். அவர்களால் தான் இதை செய்ய முடியும். ஒட்ட தேசத்து ஆட்கள் நிச்சயம் கொண்டு வந்து தருகிறேன். ஆனால் அவர்கள் தப்பித்து ஓட முயற்சிப்பார்கள் என்றும் எங்களை பயமுறுத்துகிறார்கள். 2 பேரை நிற்க வைத்து சிரம் மறுத்தால் யாரும் போக மாட்டார்கள். அதிகம் மேலை சாளுக்கிய வீரர்களையும் அனுப்புகிறேன். 300 போதுமா? இன்னும் மேற்கொண்டு வேண்டுமா?
இல்லை, இப்பொழுதைக்கு 300 போதும். மேற்கொண்டு வேண்டுமென்றால் நான் சொல்லி அனுப்புகிறேன். எனக்கு உங்களோடு சிறிது தூரம் பயணப்பட வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. என்னோடா? எதுவரையில்? திருவெற்றியூர் வரையிலே. ஏன் திருவெற்றியூர் வரையில்? மானியக்கேடம் வரைக்கும் வாயேன்? இல்லை, திருவெற்றியூர் கோவில் சிறிது சிதலமாக இருக்கிறது என்றும், வெளி மண்டபம் கட்டப்பட வேண்டும் என்றும், வேறு சில பிரகாரங்களை எழுப்பப்பட வேண்டும் என்று எனக்கு அங்கிருந்து தகவல் வந்திருக்கிறது. திருவெற்றியூர் பற்றி எனக்கு பல கதைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த கோவிலை பார்த்தது போலவும் ஆகும், உங்களோடு பேசியது போலவும் ஆகும். அந்த கோவிலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் குறித்து கொண்டது போலவும் ஆகும். உடனடியாக அங்கு வேலை துவக்குவாயா? இல்லை, இங்குள்ள வேலைகளை முடித்துவிட்டு நான் அடுத்தபடியாக அந்த பக்கம் போவேன். போகும் முன்பு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நீங்கள் வரும்பொழுது திருவெற்றியூர் வழியாகத்தானே வருவீர்கள். நான் உங்களை அங்கு சந்திக்கிறேன். நீங்கள் வருவதற்குள் திருவெற்றியூரையும் நான் செப்பனிட்டு விடுகிறேன். மிகவும் நல்லது. நீ உற்சாகமாக இருக்கிறாய் என்பது சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த வேலை என்று எவன் ஒருவன் போகிறானோ அவன் வெற்றி பெற்றவன். வேலை முடிந்த பிறகு ஓய்வெடுப்பவன் வெற்றி பெற முடியாது. ஓய்வில்லாத வேலைதான் ஒரு நல்ல மனிதனுடைய லட்சணம். ஆமாம், உங்களை முன்மாதிரியாக வைத்து கொண்டால் அப்படித்தான் வாழ வேண்டும். சோழ தேசத்தில் எல்லோரும் உங்களைத்தான் முன்மாதிரியாக கொள்கிறார்கள். போதுமடா புகழ்ச்சி, ராஜேந்திரர் அழுத்து கொண்டார். அருண்மொழி தேவரிடம் சொல்லி இருக்கிறேன். இந்த முறை நிறைய உருக்கு சாமான்கள் கொண்டு வாருங்கள். அடித்து உளிகளும் சுத்திகளும் கடப்பாறைகளும் செய்ய வேண்டி இருக்கிறது. அவைகளுக்காக தேனிரும்பு தேவைப்படுகிறது. அந்த இரும்பு வந்தால் எங்களுக்கு ஈயம் கலந்து உறுதிப்படுத்திக் கொள்ள நன்றாக இருக்கும். பாத்திரம் செய்ய தோதாக இருக்கும். வேறென்ன வேண்டும்? ஊர் பாலைவனமாக இருக்கின்றது. எந்த ஊர்? இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற ஊர். இந்த ஜெயங்கொண்டமா? ஆமாம். என்ன சொல்கிறாய்? ஏன் பாலைவனம்? நடனமாட பெண்களே இல்லை. ஆண்களே பெண்கள் வேடம் போட்டு நடனம் ஆடுகிறார்கள். இது நன்றாக இல்லை. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்த பிறகுதான் ஆடல் மகளிர் வர வேண்டுமா? அதற்கு முன்னதாக வரலாமே என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த உதவி செய்ய முடியும் என்றால் மிக நன்றாக இருக்கும். இரவு நேரம் கண்ணயர்வதற்கு முன்பு இந்த மாதிரியான கூத்துகள் பார்த்துவிட்டு சிற்பிகள் படுத்து தூங்குவார்கள். அதுவும் தவிர கோஷ்ட சிற்பங்கள் செய்வதற்கு எனக்கும் ஆசையாக இருக்கிறது. அழகான பெண்கள் சிலவும் சுமாரான பெண்கள் பலவும் இங்கே வரவழைத்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய விருப்பம். இது ஒரு விண்ணப்பம், முடிந்தால் செய்யவும். இது நியாயமான கோரிக்கை. உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன். பரஞ்சோதிக்கு பிறகு இப்பொழுது தளிச்சேரி பெண்டுகளை யார் நிர்வாகம் செய்வது? கேசவப்பட்டன் என்ற அந்தனர் நிர்வாகம் செய்கிறார். நல்லது. கேசவப்பட்டனிடம் நான் சொன்னேன் என்று நடனமாடும் பெண்களை வரவழைக்க ஏற்பாடு செய். 10 அழகான பெண்கள், 40 சுமாரான பெண்கள் என்று கணக்கு சொல். வேறு என்ன வேண்டும் பெருந்தச்சா? எதுவும் இல்லை மாமன்னரே, எல்லாம் இங்கு திருப்தியாக இருக்கிறது. உங்களை ஒன்று கேட்க வேண்டும். பறவை பேச்சுக்கு நடுவே புகழ்ந்தாள். கேளுங்கள் தாயே. கோவில் அழகாக இருக்கிறது. மிக சீராக இருக்கிறது. நல்ல உயரமாக இருக்கிறது. ஆனால் சிற்பங்களே இல்லையே. மாமன்னர் இந்த கேள்வியை கேட்பார் என்று நினைத்தேன். நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். சிற்பங்கள் தயாராக இருக்கின்றன. தாயே, நட்சத்திரம் குறியிடப்பட்ட கோஷ்டங்களில் அவை நிறுவப்படும். கோஷ்டங்களில் வைத்து செதுக்குவது என்பது இயலாது. எனவே தரையில் படுக்கை நிலையிலே வைத்து அதன் மீது உட்கார்ந்து கொண்டுதான் நாங்கள் செதுக்குவோம். பார்ப்பதற்கு அவ்வளவு ரசமாக இருக்காது. சிவன் தலையில் கால் வைத்து உட்கார்ந்திருக்கிறானே என்று உங்களுக்கு தோன்றும். கோவிலை நிர்மாணிக்கும் வரை அது வெறும் கல்தான். கோவிலை அந்தணரிடம் கொடுத்த பிறகுதான் அதற்கு உயிர் வருகிறது. சிற்பங்களை 4 பேர் பார்க்க செதுக்குவதே இல்லை. மன்னர் விரும்பினால் வெகு நிச்சயமாக அந்த சிற்பங்களை காண்பிக்கிறேன். பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டு பெருந்தச்சா. ஆனால் நீயாக அறிவிக்காமல் நானாக கேட்பது உனக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுமோ என்று மௌனமாக இருந்தேன். மாமன்னர் வாழ்க. உங்கள் தன்மை மிக பெரும் தன்மை. மற்றவரின் மனம் அறிந்து பழகுவதற்கு உங்களைப் போல எவரும் இல்லை. நீங்கள் சொல்வது ஒரு விதத்திலே சரி. எல்லோரும் அந்த சிற்பங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்க இயலாது. கண்ணேறுபடும்.
அந்த கண்ணேறுப்பட்டால் நான் கொண்டு போய் கோஷத்திற்குள்ளே வைப்பதற்குள்ளே உன்பாடு என்பாடு என்றாகிவிடும். எனவே நீங்களும் உங்கள் துணைவியாரும் இன்னும் 4-5 சேனாதிபதிகள் மட்டுமே பார்க்கலாம். மற்றவர்களை அனுப்பிவிடுங்கள். நான் தான் முதலில் பயணப்பட போகிறேன். அதனால் யாரையும் அனுப்ப இயலாது. நாளை காலை எழுந்திருந்து வெளிச்சத்திலே அவைகளை பார்க்கிறேன். எங்கே இருக்கின்றன? தனியே ஒரு கொட்டகையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வருவீர்கள் என்று தெரிந்தால் பக்கத்தில் உள்ள தட்டிகளை எல்லாம் பிரித்து வெளிச்சத்திற்கு ஏற்பாடு செய்து விடுவேன். அந்த பக்கம் இருக்கும் படைகளை மட்டும் கொஞ்சம் வாசலுக்கு அனுப்பிவிட்டால் நன்றாக இருக்கும். மறுநாள் காலை அந்த விதமே அந்த பக்கம் இருக்கின்ற சிறு தேர் படைகள் வேறு பக்கம் இடம்பெயர்ந்தன. மாமன்னர் குளித்துவிட்டு கஞ்சி குடித்துவிட்டு சிற்பக்கூடம் நோக்கி போனார். அவர் வந்ததும் சிற்பக்கூடத்தின் தட்டியல் எல்லாம் மடமடவென்று பிரித்து எடுக்கப்பட்டன. உள்ளே வெளிச்சம் பரவியது. மேலே கூரை அழுத்தமாக நின்றது. சிலைகள் புரட்டி நிற்க வைக்கப்பட்டன. மாமன்னர் ராஜேந்திரர் திகைத்து போனார். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.